வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎஸ் எலியட்டோட எஸ்ஏ ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் த ஈகோயிஸ்ட். இட் வாஸ் அ லண்டன் லிட்ரரி மேகசின். சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு சப்டைட்டில் இருக்கு. அது என்ன அப்படின்னா அன் இண்டிவிஜுவலிஸ்ட் ரிவ்யூ. ஸோ இதில் தான் வந்து நம்ம டிஎஸ் எலியட்டோட எஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் பப்ளிஷ் பண்ணும்போது அவரோட பேரை சொல்லலை. He published anonymously. The essay was subsequently included in Eliot's first book of criticism, The Sacred Wood, The Selected Prose and Selected Essays. அதுக்கப்புறம் வந்து அவரோட சேக்ரெட் வுட்ல அதுக்கப்புறம் செலக்டட் ப்ரோஸ் செலக்டட் எஸ்ஸே, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சேக்ரெட் வுட்ல வந்து மொத்தம் 20 எஸ்ஸேஸ் இருக்கு. செலக்டட் ப்ரோஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 எஸ்ஸே. அடுத்த பாயிண்ட் பாருங்க, 31 essays categorized as essays of generalization, appreciation of individual authors, social and religious criticism. இதுல நம்ம essay tradition and the individual talent வந்து it comes under essays of generalization. In the book for Lancelot Andrews, Eliot describes himself as a classicist in literature, an Anglo-Catholic in religion, and a royalist in politics. So for Lancelot Andrews அப்படிங்கிறது எலியட் எழுதின புக். அதில் அவரை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க. லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிளாசிசிஸ்ட், மீன்ஸ் அ பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். சரிங்களா, ஸோ இது கூட அந்த ட்ரெடிஷனில் அவருக்கு மீண்டு இருக்கிற ஈர்ப்புக்கான காரணமாக இருக்கலாம். Tradition and individual talent has 3 parts: the concept of tradition, theory of impersonal poetry, the conclusion. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நான் அந்த மூவி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன், யூஸ்வலாக நம்ம என்ன படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, டைரக்டர் வந்து அவரோட ஓன் கிரியேட்டிவிட்டி, எந்த பழைய கதையும் காப்பி அடிக்காம புதுசாக எழுதின படம் தான் வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆனால் வந்து எலியட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே அந்த மாதிரியான ஒரு படைப்பு போயம் வந்து ஒரு நாவல் போயம், ஒரு நியூ போயமை யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பா அதுல வந்து ட்ரெடிஷன், அதாவது ஹிஸ்டரி, அந்த பாரம்பரியத்தோட தொடர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து ரோஜா படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு கதை, சத்யவான் சாவித்ரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் சத்யவானை வந்து யமராஜ் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அதே மாதிரி இங்க ஹீரோயின் வந்து டெரரிஸ்ட் இருந்து அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷன். அப்படியே காப்பி அடிக்கிறது கிடையாது, சம் ரிஃப்ளெக்ஷன் மட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இட்ஸ் அ ஒர்க் வித் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ போயம் அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டா இட் ஹேஸ் அ போயட்டிக் ட்ரெடிஷன் அப்படின்னு டிஎஸ் எலியட் சொல்லியிருப்பாரு. அப்புறம் தியரி ஆஃப் இம்பர்சனல் போயட்ரி. ஸோ இப்போ பர்சனல் போயட்ரின்னு என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ மூவிஸ், இப்போ டைரக்டருக்கே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி அதை வச்சு அவர் ஒரு படம் எழுதினார்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பர்சனல் தீம். ஆனால் டைரக்டர்ஸ் வந்து சில யூனிவர்சல் சோஷியல் இஷ்யூஸ், அதாவது சைல்டு லேபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் எப்படி ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்காடி தெருவில், அதுக்கப்புறம் வந்து சைல்டு லேபர் பத்தி குட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பர்சனல் தீம். சரிங்களா, அந்த மாதிரி போயட்ரியும் வந்துட்டு போயட்டோட எமோஷன்ஸை வந்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இம்பர்சனல் போயட்ரி. சரிங்களா, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். T.S. Eliot begins by saying that the sense of tradition is lacking in English. Tradition doesn't mean a blind adherence to the ways of the previous generation. ஸோ ட்ரெடிஷன் அப்படின்னா பழைய இருக்கிற பாரம்பரியத்தை அப்படியே காப்பி அடிக்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் அ பிளைண்ட் அட்ஹியரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ட்ரெடிஷன் கேனாட் பி இன்ஹெரிட்டட், இட் கேன் ஒன்லி பி அப்டைன்ட் பை ஹார்ட் லேபர். ஸோ ட்ரெடிஷன் வந்து அப்படியே பரம்பரையா மாறி மாறி வர்றது கிடையாது. அது வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து அதை அப்டைன் பண்ண முடியும். Tradition can only obtain by those who have historical sense. Historical sense involves the perception not only of the pastness of the past but also of its presence. So historical sense அப்படின்னா a knowledge about past. So past பற்றிய அறிவு plus
அதன் தொடர்ச்சியான ப்ரெசன்ட் பத்தியும் புரிதல் வேணும் அப்படின்னு எலியட் சொல்றாரு. One who has the historical sense feels the whole of the literature of Europe from Homer to his own day, including the literature of his own country from one continuous literary tradition. ஸோ இப்போ ஒரு போயட், இப்போ மாடர்ன் போயட் இந்த செஞ்சுரியில போயம் எழுதணும் அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கூடாது. அப்புறம் அவரோட கண்ட்ரி லிட்ரேச்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சா பத்தாது. ஹி வாண்ட்ஸ் டு நோ த ஹோல் ஆஃப் த லிட்ரேச்சர் ஆஃப் யூரோப். அப்புறம் ரீசன்ட் பாஸ்ட் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. எந்த ஒர்க்ல இருந்து படிச்சிருக்கணும், ஹோமர் காலத்துல இருக்கிற போயம்ல இருந்து போயட் வரைக்கும் எல்லாத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாடர்ன் போயட் வந்து போயம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு எலியட் சொல்றாரு. எலியட்ஸ் கான்செப்ஷன் ஆஃப் ட்ரெடிஷன் இஸ் அ டைனமிக் ஒன். ஸோ டைனமிக் அப்படின்னா ட்ரெடிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அப்படின்னு சொல்றாரு. இங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The poet can neither take the past as lump. The poet can neither take the past as lump, LUMP. அதாவது பழச அப்படியே காப்பி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. The relationship between the past and present is reciprocal, vice versa மாதிரி. Just as the past directs and guides the present, so the present alters and modifies the past. ஸோ எப்படி வந்து பாஸ்ட் லிட்ரேச்சர், அதாவது பாஸ்ட் லிட்ரேச்சர் வந்து புது ஒர்க்குக்கு வந்து கைட் பண்ணுதோ, அந்த மாதிரி புதுசா படைக்கக்கூடிய ஒர்க் வந்து பழைய பாரம்பரியத்தை மாற்றி கூட அமைக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Tradition is a stream that connects the past with the future through the present. ஸோ ட்ரெடிஷன் வந்து ஒரு ஓடை மாதிரி பாஸ்டையும் ஃபியூச்சரையும் ப்ரெசன்ட் மூலமா கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. Significance of poet can be judged only when he is placed and evaluated in the stream of great poets of the past. For Eliot, the term tradition is imbued with a special and complex character. Tradition represents a simultaneous order by which Eliot means a historical timelessness, a fuse of past and present, and at the same time a sense of present temporality. The past work have already formed an ideal order. A fuse of past and present. ஸோ எப்படி வந்து பாசிட்டிவ் ப்ரெசென்ட்டும் ஒன்று நினைக்க முடியும் அப்படின்னா, ஒரு புது ஒர்க் ஆட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த ஆர்டர் வந்து மாடிஃபை ஆகும். அப்போ இந்த புது ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலம் கடந்தவையாவும் ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். சரிங்களா? Eliot attaches a great deal of importance to criticism and calls it as inevitable as breathing. ஸோ கிரிட்டிசிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எலியட் சொல்றாரு. Eliot says that the best part of a poet's work is that which bears the imprint of the ancient writers. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போயட்டோட ஒர்க்ல வந்து எது பெஸ்ட், எது வந்து ஏன்ஷியன்ட் ரைட்டரோட இம்ப்ரிண்ட் இருக்கோ அதுதான் பெஸ்ட் பார்ட்டா இருக்கும். The poet must know not only the pastness of the past but also of its presence. The historical sense is the sense of timeless and of the temporal together. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால ரிப்பீட் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம்லெஸ், அதாவது காலம் கடந்ததாகவும் ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கலாம். இது ரெண்டும் கம்பைன் பண்ணியும் வரதான் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. The historical sense makes a writer traditional. The historical sense enables a poet to know his place in the long chain of writers dating from the remote past. ஸோ ஒரு ஐடியல் ஆர்டர் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் போயட்டுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஆர்டர்ல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நாலேஜ் அவருக்கு தெரியும். When a novel work of art is introduced, ஸோ இங்க வந்து ஒரு நாவல்னா புது ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, the existing order instead of being destroyed outright is merely altered slightly. That is, our attitude towards the past changes. ஸோ ஒரு புது கிரியேஷன் படைக்கப்பட்டது, அதாவது ஒரு புதுசா ஒரு போயம் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா பழசு வந்து அப்படியே அழிஞ்சு போயிடாது, அது வந்து என்னது ஜஸ்ட் மாடிஃபை தான் ஆகுது அப்படின்னு சொல்றாரு.
According to Eliot, a critic cannot say with an air of finality that a new work conforms to the old pattern or is individual. ஸோ இப்போ வந்து ஒரு கிரிட்டிக், அதாவது ஒரு புது ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து கண்டிப்பா இது வந்து எந்த தழுவியுமே இல்லை, இது ரொம்ப புதுசு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இது மொத்தமா பழசு அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது அப்படின்னு எலியட் சொல்றாரு. The sense of tradition doesn't mean that the poet should know only a few poets whom he admires, a particular age or period which he likes. A poet should be familiar with almost all literary history, not just the literature of his own country, but the whole mind of Europe. ஸோ ஒரு போயட் வந்து அவருக்கு பாஸ்ட் போயட்ஸ், அதாவது அவருக்கு பிடிச்ச பாஸ்ட் போயட்ஸ் பற்றி மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச பர்டிகுலர் ஏஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விக்டோரியன் ஏஜ் பிடிக்கும், இல்லை ரொமான்டிக் ஏஜ் பிடிக்கும், அப்போ அந்த ஏஜ் போயட்ஸை பற்றி மட்டும் நான் படிச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பத்தாது. அப்போ என்ன பண்ணும்? ஹீ ஷுட் நோ ஆல் லிட்ரரி ஹிஸ்ட்ரி பட் ஆஃப் யூரோப், அதாவது அவரோட கண்ட்ரி மட்டும் கிடையாது, ஹோல் மைண்ட் ஆஃப் யூரோப் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. The poet has to absorb the main current which flows through major as well as minor repetitions. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெரிய போயட்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன போயட்ஸ் அவங்களோட ஒர்க்கையும் தெரிஞ்சுட்டு, எல்லாமே கிடையாது, அந்த பீரியட்ல ரொம்ப சிக்னிஃபிகண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை வந்து கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எல்லாமே அடுத்தவங்களை பற்றியே படிச்சுக்கிட்டா அப்ப போயட்டோட இது வந்து போயட்டோட உணர்வு திறனை வந்து அழிச்சிராதா அப்படின்னு ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க. அதுக்கும் இந்த எஸ்ஸேல வந்து எலியட் வந்து ஆன்சர் கொடுத்திருக்காரு. அதுதான் அடுத்த பாயிண்ட். எலியட் சேஸ் தட் இட் இஸ் இனஃப் இஃப் த போயட் இஸ் கான்சியஸ் ஆஃப் த லிட்ரேச்சர் ஆஃப் த பாஸ்ட். He is not expected to possess the kind of knowledge that is expected of an examinee. ஸோ எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு எழுத போறவங்க அளவுக்கு ஃபுல்லா அப்படியே ஆராய்ந்து படிக்கணும்னு கிடையாது, பாஸ்ட பத்தி அவேர்னஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு எலியட். ஸோ இங்க நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் டெஸ்க்கு வந்துட்டோம், தீம் ஆஃப் இம்பர்சனல் போயட்ரி. The poet's progress lies in the extinction of his personality. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து the poet's progress lies in dash அப்படின்னு கேட்டா extinction of his personality. The poet's progress lies not in அப்படின்னு கேட்டா the expression of his personality. அதாவது ஒரு போயட்டோட கிரேட்னஸ் எப்ப தெரியும் அப்படின்னா, அவரோட பர்சனாலிட்டி, அவரோட பர்சனல் ஃபீலிங்ஸ் அந்த போயம்ல இல்லை அப்படின்னா அது கிரேட் போயம். சரிங்களா? According to Eliot, the progress of the artist is a continual self-sacrifice, a continual extinction of his personality. ஸோ அவரோட பர்சனாலிட்டி வந்து அவரோட ஒர்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. Honest criticism and sensitive appreciation are directed not upon the poet but upon the poetry. ஸோ இந்த தீமை பேஸ் பண்ணி தான் ஒரு இந்த கிரிட்டிசிசமை வந்து அவர் சொல்றாரு. ஸோ உண்மையாகவே கிரிட்டிசிசம் வந்து போயட்டை வந்து சொல்லக்கூடாது, அவர் எந்த பேக்ரவுண்ட்ல எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி அவரை பிளேம் பண்ணக்கூடாது, அந்த போயட்ரியை தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹியர் கம்ஸ் நியூ கிரிட்டிசிசம். In new criticism, the focus shifts from author to the text. Through depersonalization, art can approach the condition of science. ஸோ இதுக்கு வந்து ஒரு சயின்ஸ் ஈக்குவேஷனை கோட் பண்றாரு T.S. Eliot. Sulfur dioxide plus oxygen in the presence of platinum gives sulfurous acid. ஸோ இந்த ப்ராசஸ்ல பாருங்க, பிளாட்டினம் இட் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். பிளாட்டினம் அதே மாதிரி தான் இருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி பிளாட்டினம் பிரசன்ஸ்ல சல்ஃபரஸ் ஆசிடா மாறுது. சல்ஃபரஸ் ஆசிட்ல அதே மாதிரி பிளாட்டினமோட எந்த ட்ரேஸும் இல்லை, சல்ஃபரஸ் ஆசிட்க்கும் பிளாட்டினம்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ இங்க இதை வந்து ஆர்ட்டோட ஈக்குவேட் பண்றாரு நம்ம எலியட். பாருங்க, இங்க பிளாட்டினம் வந்து இஸ் ஈக்குவல் டு மைண்ட் ஆஃப் த போயட், சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் த போயட், அந்த நியூ ப்ராடக்ட் சல்ஃபரஸ் ஆசிட் தான் வந்து போயம். ஸோ அந்த சயின்ஸ் ஈக்குவேஷன்ல எப்படி பிளாட்டினம் அன்அஃபெக்டடா இருக்கோ அந்த மாதிரி போயட்டிக் காம்போசிஷன்ல போயட்டோட மைண்டும்
அன்எஃபெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்படி பிளாட்டினம்க்கும் சல்ஃபரஸ் ஆசிட்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லையோ அதே மாதிரி போயமுக்கும் போயட்டோட மைண்டுக்கும் வந்துட்டு there should not be any connection அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, if the poet is mature, there should not be connection between the poet's mind which suffers and the mind which creates அப்படின்னு டிஎஸ் எலியட் சொல்றாரு. ஸோ இப்போ இந்த போயம் வந்து கிரேட்டா அப்படிங்கிறது எதை நிர்ணயிக்கும் அப்படின்னா, இட் லைஸ் இன் த ஃபியூஷன் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதாவது அந்த ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ் தான் வந்து அந்த போயம் வந்து கிரேட்டா அப்படிங்கறது டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. If the poet is mature, there will be no connection between the mind which suffers and the mind which creates. அதாவது இந்த மைண்ட் விச் சஃபர்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்சனல் ஃபீலிங்க்கும் போயம்க்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு எலியட் சொல்றார். What lends greatness to a work of art are not the feelings and emotions, but the nature of the artistic process by which they are synthesized. ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஸோ காலகாலமாக நம்ம இதில் மேஜர் படத்துக்கு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை தான். பட் அந்த படத்தோட வெற்றியை நிர்ணயிக்கிறது என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே தான். சரிங்களா? அதுதான் ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ். யூனிக் காம்பினேஷன் ஆஃப் விஷன், கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன் அண்ட் கொலாபரேஷன் பேலன்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் டிஎஸ் எலியட் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஒர்க் ரொம்ப கிரேட்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து போயட்டோட ஃபீலிங் எமோஷன்லாம் கிடையாது. அவர் ஒர்க்ல அவர் ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ் எந்த அளவுக்கு சிந்தசைஸ் பண்றாரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாரு. The artist is responsible for creating the pressure under which the fusion takes place. ஸோ இங்க வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ஃபியூஷன் தான் that renders art great. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, பாலோ அண்ட் பிரான்சிஸ்கா. ஸோ இந்த இது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். இதோட தீம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாலோ அண்ட் பிரான்சிஸ்கா, இல்லிசிட் லவ் தீமா. இது வந்து ஃபெயிலியர். இதே மாதிரி ஒரு தீம் கொண்ட இன்னொரு ஒர்க் பாருங்க, இசிகல்ஸ் அகமெனன். ஸோ இதுவும் சேம் தீம் தான், ஆனா இந்த ஒர்க் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஏன் ஃபெயிலியர்னா லேக் ஆஃப் இன்டென்சிட்டி. இது செகண்ட் ஏன் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா இட் ஹேஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் ஃபியூஷன். த போயட்ஸ் மைண்ட் இஸ் மியர்லி எ மீடியம் which remains uninvolved when the poet is engaged in fusing varied experience and transmuting them into a poem. ஸோ ஒரு போயட்டோட மைண்ட் வந்து மீடியம் மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? பிளாட்டினம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Eliot wants the poet to work up ordinary emotions in such a way that new feelings that were not in the original emotion are brought out. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பேய் படம்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழைய காலத்துல எல்லாம் பேய் வந்துட்டு எல்லாத்தையுமே கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே டெவில் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கு. ஸோ யூஸ்வலா கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னா ஹாரர், அதுதான் அந்த ஃபீலிங் தான். பட் இப்போ வந்து இட் சேஞ்சிங் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு எலியட். Eliot attacked the Wordsworth definition of poetry as emotion recollected in tranquility. According to Eliot, in the process of poetic composition, there is neither emotion nor recollection nor tranquility. So Wordsworthக்கு against ஆனதுதான் இது depersonalization. Eliot defines poetry as a concentration of the very great number of experiences. The concentration is neither conscious nor deliberate, according to Eliot. Personal touches should be avoided in poetry, which is not turning loose of emotion, but an escape from emotion. Not an expression of personality, but an escape from personality. So, அவரை பொறுத்த வரைக்கும் போயட்டோட பர்சனல் எமோஷன்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி வந்து போயம்ல வரக்கூடாது. Eliot doesn't deny personality or emotion to the poet. Only he must depersonalize his emotions. At last, Eliot repeats, the emotion of art is impersonal. Thank you. All the best.